ओम लोकवीरं महापूज्यं सर्वरक्षाकरं विभुं पार्वतीकृतयानन्दं सास्तारं प्रणमाम्यहम्। ओम स्वामिये शरणमय्यप्पा। ओम நமச்சிவாய। மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலையோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 3ஆம் நாள் 19/7/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இப்பொழுது இந்த ஆடி மாதம் மலர்ந்திருக்கின்றது என்று 3ஆவது நாள். ஆடி மாதத்திலே அம்பாள் ஆலயங்களிலே உற்சவங்கள், பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே சங்காபிஷேகங்கள், குளிர்த்தி பூஜை வழிபாடு என்பன இந்த பாரம்பரியமான வழிபாடுகள். பேச்சியம்மன் வழிபாடு, தீமிதித்தல், தீச்சட்டி எடுத்தல், வேப்பிலை கஞ்சி காய்ச்சுதல் போன்ற பல சிறப்புகள் பன்று தொட்டி இருந்து வருவது. அவ்வாறு இந்த ஆடி மாதத்திலே பல சிறப்புகள் கொண்டது இந்த ஆடி மாதம். மாதப்பிறப்பிலே இருந்து மாதம் பூராவும் கூழ் காய்ச்சுவது, ஆடிக்கூழ். ஆடிக்கூழ் காய்ச்சுவது மட்டுமல்ல, அம்பாள் ஆலயங்களிலே இந்த ஆடி மாதம் பூராவும் விசேஷமான அபிஷேகங்கள் செய்யப்படும். பொதுவாக பால், இளநீர், பன்னீர் இவை மூன்றும் கொடுக்கக்கூடியவர்கள் கொண்டு சென்று அம்பாள் ஆலயங்களிலே கொடுக்க வேண்டும். இது ஆடி மாதத்திலே அம்பாளுக்கு இவ்வாறு குளிர்ச்சி பொருந்திய பாலினாலே, இளநீரினாலே, பன்னீரினாலே அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது சகல அடியவர்களுக்கும் நோய் நொடி இல்லாத சுகமான வாழ்வை எல்லாம் தரக்கூடியவள் அம்பிகை. அந்த அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சிறப்பு. அதேபோல் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள், ஆடி செவ்வாய்க்கிழமைகள், ஆடி 18ஆம் பெருக்கு, ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசை, பிதர்களுடைய வழிபாடு, இவ்வாறு இந்த பல்வேறு சிறப்புகள் கொண்டது இந்த ஆடி மாதத்திலே. இப்போ பிதர்களுடைய சிரார்த்தங்கள், தர்ப்பணங்கள், தானங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு இந்த ஆடி அமாவாசை. அவ்வாறு அந்த ஆடி அமாவாசையிலே பல்வேறு ஆலயங்களில் தீர்த்த உற்சவங்கள் நடைபெறும். அவ்வாறு நடைபெறுகின்ற இடங்களிலும் சென்று நாம் பிரார்த்தனை செய்வதோடு கடலிலே, குளத்திலே, ஆற்றிலே அல்லது கிணற்றிலோ நீராடி மறைந்த பெற்றோர்கள் அந்த பித்ருக்களை வேண்டி விரதம் இருக்க வேண்டும். நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்லநிலைக்கு கொண்டு வந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள். அவர்கள் பிதர்களாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய இந்த கடமைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும், இது அண்ணா இருக்கிறார், அண்ணா செய்து கொள்வார், சின்னண்ணா செய்வார், தம்பி செய்வான் என்று விடுகின்ற காரியம் அல்ல. ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் கண்டிப்பாக விரதமிருந்து சிரத்தையோடு செய்ய வேண்டும். அவ்வாறு அந்த தர்ப்பணங்கள் கொடுக்க வேண்டும், தானங்கள் கொடுக்க வேண்டும்.
அப்பாவோ அம்மாவோ இல்லை என்றால் அவர்கள் வயதிலே உள்ள யாராவது ஒரு வசதி இல்லாதவர்களுக்கு, ஒரு ஆண்களுக்கு ஒரு வேஷ்டி சால்வை எடுத்து கொடுக்கலாம், யாராவது தாய்மாருக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கலாம், அம்மாவை நினைத்து கொடுப்பது, அல்லது அது நமக்கு முடியலையா ஒருவேளை உணவை கொடுக்கலாம். அவ்வாறு இந்த சிறப்புகள் செய்யப்படுகின்ற பொழுது பிதிர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்களாம். இந்த ஆடி அமாவாசையிலே தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் செய்து இவ்வாறு வழிபாடு செய்த பின்பு இந்த வீட்டிலே அவருடைய புகைப்படங்களை வைத்து விபூதி சந்தனம் குங்குமம் திலகமிட்டு மலர் மாலைகள் போட்டு சாம்பிராணி தீபம் விட்டு படையல் படைத்து நிவேதிப்பார்கள். அந்த படைக்கப்படுகின்ற படையல் வீட்டிலே சமைத்த உணவாக இருக்க வேண்டியது மிக அவசியம். இவ்வாறான சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் இருக்கிறது. தொடர்ந்தும் இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.